Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சிட்ரஸ் பழங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழத்தினுடைய முழுமையான நன்மைகள்ல நம்மள பலரும் அறிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நன்மை என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஆரஞ்சு பழத்துல விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஆரஞ்சு பழத்தை அதிகமாக சாப்பிட்டோம்னா நம்மளோட ஸ்கின் நல்லா க்ளோவாக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சத்து மட்டும் இல்லைங்க, கால்சியம், பொட்டாசியம், நார்ச்சத்து, விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின் இது மாதிரியான நிறைய சத்துக்கள் இருக்கு. அதே டைம்ல ஆரஞ்சு பழத்துல கலோரிகள் குறைவா இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தினமும் டயட்ல இந்த ஆரஞ்சு பழத்தை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி கூட அதிகமாகுங்க. குறிப்பா ஆரஞ்சு பழத்தை ஆண்களுக்கு அதிகமாக கொடுக்கறது நல்லது. இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றதுனால வேற என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கமலா ஆரஞ்சுல விட்டமின் சி சத்து அதிகம் இருக்குது. இது நமது உடல்ல இருக்கும்ல அந்த செல்கள்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செஞ்சு எந்த ஒரு நோயும் நமது உடலை தாக்காத மாதிரி பார்த்துக்கும். அதனால சீசன் டைம்ல நீங்க கமலா ஆரஞ்சு வாங்கி சாப்பிட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். மலச்சிக்கல் பிரச்சனை வருவதை தடுக்கிறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கமலா ஆரஞ்சுல நார்ச்சத்து அதிகம் இருக்கு. சீசன் டைம்ல கமலா ஆரஞ்சை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இது நம்மளோட செரிமான மண்டலத்தை சீராக செயல்பட வைக்குது. அதனால மலச்சிக்கல் பிரச்சனை வருவதையும் தடுத்துக்கலாம். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கமலா ஆரஞ்சை சீசன் டைம்ல தினைக்கும் உங்களோட டயட்ல சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய விட்டமின் சி சத்து இருக்குல்ல, அது கல்லீரல்ல தங்கியிருக்க நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றி உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆரோக்கியமான விந்தணுவை பெறுவதில் கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கமலா ஆரஞ்சை ஆண்களோட வரப்பிரசாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த பழத்தை ஆண்கள் அதிகமாக சாப்பிட்டாங்கன்னா விந்தணுக்கள் ஆரோக்கியமாக இருக்கும். கமலா ஆரஞ்சு பழத்தை ஆண்கள் சீசன் டைம்ல சாப்பிட்டுட்டு வர்றப்ப அதுல இருக்கக்கூடிய போலேட் அப்படிங்கிற ஊட்டச்சத்து இருக்குல்ல, அது விந்தணுக்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சிறுநீரக நோய்கள் வராமல் தடுக்கிறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். தினமும் ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சிறுநீரகத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை வராம தவிர்க்கலாம். அதுலயும் சிறுநீரக கற்கள் ஏற்படாம தடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ், அதுலயும் கமலா ஆரஞ்சு ஜூஸ் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறப்ப அதுல நிறைய சர்க்கரை போடக்கூடாது. ஏன்னா நிறைய சர்க்கரை இந்த ஆரஞ்சு ஜூஸ்ல சேர்த்து குடிக்கிறப்ப அது பற்களை சொத்தையாக்கிரும். கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்துல கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால அதை நம்ம சீசன் டைம்ல அடிக்கடி வாங்கி சாப்பிட்டுட்டு வர்றப்ப நமது உடல்ல இருக்குள்ள அந்த கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைச்சி நமது உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமது இதயத்தை ஆரோக்கியமா வச்சிருக்கிறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கமலா ஆரஞ்சுல பொட்டாசியம் அப்படிங்கிற கனிமச்சத்து நிறைய இருக்குது. இதயத்தை சீராக இயக்கிறதுக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா இந்த பொட்டாசியம் சத்தை தான் சொல்லலாம். உடல்ல எப்போது பொட்டாசியம் சத்து குறையுதோ அப்பதான் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நமக்கு வர ஆரம்பிக்கும். சீசன் டைம்ல தினைக்கும் ஒரு கமலா ஆரஞ்சு பழத்தை நீங்க சாப்பிட்டுட்டே வர்றப்ப நமது இதயத்துக்கு தேவையான பொட்டாசியம் சத்து கிடைக்கிறதுனால நமது இதய நோய்கள் வராமல் தடுத்து ஆரோக்கியமா வச்சிருக்கலாம். உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஹெஸ்பெரிடின் அப்படிங்கிற பிளனவாய்டு இந்த கமலா ஆரஞ்சு பழத்துல அதிகமா இருக்குது. சீசன் டைம்ல தினைக்கும் ஒரு கமலா ஆரஞ்சு பழத்தை உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் இருக்குல்ல அது குறையிறதோடு கமலா ஆரஞ்சுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து ரத்த அழுத்தத்தை சீராக அதாவது கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
வைரஸ் தொற்றுகள்லாம் வராம தடுக்கிறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆய்வு ஒன்றில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரஞ்சு பழத்தை அதுலேயும் கமலா ஆரஞ்சு பழத்தை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பாலிபீனால் அப்படிங்கிற பொருள் நமது உடல்ல இருக்குள்ள அந்த வைரஸ் நோய் தொற்றுகள் ஏற்படாதவாறு நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு அந்த ஆய்வில் நிரூபிச்சிருக்காங்க. மூட்டு வலியிலிருந்து விடுபட செய்யறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட மூட்டில் ஏதாவது வலியாது வீக்கமாவது இருந்துச்சுன்னா ஆரஞ்சு ஜூஸை சீசன் டைமில் நம்ம தினைக்கும் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஏன்னா இந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மூட்டு வலியை போக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பற்களை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கமலா ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் சி சத்து மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்தும் நிறைய இருக்குது. இந்த பழத்தை சீசன் டைமில் தினைக்கும் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களோட பற்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமலும் தடுக்கலாம். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல கமலா ஆரஞ்சு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஆரஞ்சு பழத்தில் லெமோனாய்டு அப்படிங்கிற புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய பொருள் அதிகமாக நிறைஞ்சிருக்குது. இந்த ஆரஞ்சு பழத்தை சீசனில் நம்ம அடிக்கடி வாங்கி சாப்பிட்டுட்டு வர்றப்ப அது பல வகையான புற்றுநோய்களையும் தடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த வீடியோவில் கமலா ஆரஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த சீசன் டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.